இப்போ ஒரு பொதுவா உங்களை நான் கூட்டிட்டு வந்தேன், இல்ல பிரபஞ்சம் கூட்டிட்டு வந்துச்சு, எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா நீங்க ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தானே நான் பேசணும். உங்களுக்கு அதை தாண்டி இன்னொன்னு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அப்ப உங்களுக்குள்ள என்னன்னா, எனக்கு தெரியுது உங்களுக்கு இது தேவைப்படலை, இன்னொன்னு தேவைப்படுதுங்கிறதுனா எனக்கு தெரிஞ்சு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எல்லாரும் என் காணொளி பாக்குறவங்க உங்களுக்கு தேவையான பொருளை மட்டுமே நீங்க எடுக்கிறீங்க. நான் பேசுற அத்தனை பொருளும் உங்களுக்கு தேவையான பொருள் தான் நான் சொல்லிட்டேன். அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணு இது எனக்கான பொருள்னு நீ சூஸ் பண்றல்ல, அப்ப நான் பேசுறது உனக்கான பொருளை தான் நான் பேசுறேன், உனக்கான வார்த்தையை தான் நான் கொடுக்குறேன். ஆனா இன்று அது உனக்கான வார்த்தையா இருக்கு. நாளைக்கு நான் பேசி இருக்கிறது நீ ரொம்ப லேட் ஆகி அந்த வார்த்தையும் எனக்கான வார்த்தை தான். அடுத்து இன்னொரு வார்த்தை அதுவும் எனக்காக தான் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற. அப்ப நான் இன்றே அது உனக்கான வார்த்தை தான். நீ கண்டுபிடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகலாம், 5 வருஷமா ஆகலாம். ஒரு சூழல்கள்ல நீ போராடலாம். அப்ப ஒவ்வொரு சூழல்கள்லையும் ஒருத்தருக்கு எப்படின்னா என்ன மாதிரி தருணத்துன்னா, அவர் உனக்கு தேவையானதை நாங்க கொடுக்குறோம், அதை எடுத்துக்க அப்படிங்கிறது தான் அதோடைய முக்கியமான விஷயம். அப்ப நீ எடுத்துக்கிட்டு அதற்குள்ளேருந்து நீ பயணிக்கும் போது அது வேற மாதிரி மாறும். அப்ப கர்த்தர் சொல்றதோ பிற குருமார்கள் சொல்றதோ நான் சொல்றதோ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, முதல்ல லைஃப்ல உனக்குள்ள ஒரு மாற்றம் அடைஞ்சவர்கிட்ட அவருடைய வார்த்தையோ இல்ல அவர்கிட்டயோ நின்னுக்க. நீ எதுவும் பண்ணாத, அவர் பார்த்துக்குவாரு. ஆனா நீ நிக்கணும். அது எல்லா சூழல்லையும் உனக்கு நிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் வரும். ஆனா அப்படி நின்னா நீ ஒரு நாள் வேற ஒரு மாற்றத்துக்குள்ள நீ சந்திச்சுடுவ அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இப்ப எனக்கு இந்த பிரபஞ்சத்தோட தியானம் பண்றதெல்லாம் கஷ்டம் இல்லை, நான் தாக்கு பிடிச்சு நின்னதுதான் கஷ்டம். அதான் என்னுடைய லைஃப்லயே ரொம்ப ரிஸ்க் எது அப்படின்னா, நான் கார்ல போறது முக்கியம் இல்லை, அந்த தியானத்தோட நிக்கிறது இருக்குல்ல. ஒரு பக்கம் பணம் வருது, இன்னொரு பக்கம் காமம் வருது, இன்னொரு பக்கம் புகழ் வருது, இன்னொரு பக்கம் காட்டுல விலங்கு வருது, எல்லாம் வருது. தாக்கு பிடிச்சு நிக்கணும்ல, அந்த நிக்கிற தருணம் இருக்குல்ல, அதுதான். அப்ப நின்னுகிட்டன்னா உனக்கு பயிற்சி தேவைப்படாது. அந்த நின்ன தருணம் இருக்குல்ல, அதுவே அவர் உனக்கான மாற்றத்தை அவர் வழங்குவார். அவ்வளவுதான். அதான் பைபிள் நீ நின்னா நான் உன்னை காப்பேன். அப்ப என்ன நீ நம்பி நின்னா நீ தோத்து போக மாட்ட. அதுதான் நம்ம சொல்றது. அப்ப என்ன நம்பி நீ நின்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன் சொன்னதுதான். ஆபிரகாம்கிட்ட சொன்னாங்கல்ல, நீ என்ன நம்பி வா, நான் உன்னை ஆளாக்குவேன், உனக்கு ஒரு நகரத்தை உருவாக்கி தருவேன், உனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுப்பேன். ஆனா நான் சொல்லுவேன் நீ வா அப்படின்னா, எந்த இடம், எந்த ஊரு, எந்த பங்களா, எந்த இடம், சீட்டு, அதெல்லாம் சொல்ல மாட்டோம். நீ அங்க கிளம்பி ஒரு கருப்பு மலை இருக்கும், அந்த மலைக்கிட்ட வா அப்படிங்கிறது மட்டும்தான் மொட்டையா சொல்லியிருப்போம். அப்ப கருப்பு மலைக்கு நீ போறதுக்குள்ள பல இன்னல்களை நீ சந்திப்போம். கருப்பு மலைக்கே போயிடலாம். ஆனா எந்த சூழல் ஆனாலும் அந்த கருப்பு மலைக்கு போயாகணும் அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்லியிருக்கிறாருல, அவர் ஏதோ ஒரு வடிவத்துல கூட்டி சேர்ப்பாருன்ட்டு அந்த நம்பிக்கையோடு பயணிக்கணும், அது நிக்கணும். அப்படி நிற்கும் போது நீ வரலாறா மாறும், இது ஒரு மாற்றமா இருக்கும். அப்ப வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ இடங்கள்ல உங்களுடைய நல்ல நல்ல வடிவத்துல ஆன்மா விழிக்கும், பேச தொடங்கும். அது பேச தொடங்கும் போது அதோடைய எண்ண அலைவரிசைகள் தீவிரப்படுத்தும் தியானத்துல. அந்த தீவிரமா ஆயிடுச்சுன்னா உன்னை தன்னை உணர விடாது, உன்னை விளம்பரவாசியாகவும் உன்னை பெரிய பாப்புலரான ஆளாக்கும். ஆனா ஒரு தியானம்ங்கிறது தனக்கு பாப்புலர் வேண்டாம், தன்னை யாருன்னு முதல்ல உணரணும். அதான் முக்கியம். விளம்பரத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? கர்த்தருக்கு பணம் தேவையா? அல்லாங்கிற ஒரு கேரக்டருக்கு பணம் தேவையா? அப்ப என்ன ஒரு வடிவம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஒரு தியானம் கிடைக்கிறவனுக்கு அவனுக்கு வேற எந்த பொருளுமே கிடைக்க கூடாது. ஒரு குரு அவனை கண்ணும் கருத்துமா காப்பாத்துறாரு, அவனுக்கு சக்தி கிடைச்சிடக்கூடாது, அவனுக்கு ஏதாவது மேஜிக் கிடைச்சிடக்கூடாது. கிடைச்சிட்டா வீணா போயிடுவான், மிஸ் ஆயிடுவான்.
அப்ப இதுதான் இதோட விஷயம். அதனால நம்ம சுத்தி நீங்க நிற்கும் போது பாதுகாக்கப்படுவீங்க. அப்ப நாளைக்கு உங்களுடைய வடிவத்திற்குள்ள வேற ஒரு மாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். என்ன காரணம்னா, இந்த மாதிரி ஒருத்தர் வெளிப்படுறாருன்னா அவர்கிட்ட இவங்கெல்லாம் வருவாங்கன்னு ஆல்ரெடி பிக்சடு. இவங்கெல்லாம் வந்தே தீர்வாங்க. இப்ப திட்டமிட்டு தான் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. இப்ப இவங்கெல்லாம் ஏன் வந்திருக்காங்கன்னு நமக்கு கொஞ்சம் தெரியும், ரொம்ப தெரியலனாலும் கொஞ்சம் தெரியும். இவங்களை விட்டுறாம பாதுகாக்க வேண்டிய பொறுப்புகள்ல தான் நம்ம வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா இவங்களுக்குள்ள என்னன்னா, இந்த சுழற்சியில வேற ஒரு தருணத்தை அவங்க எதிர்பார்த்து நின்றுகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரசிக்க முடியல. வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தகவல்களையும் ரசிக்க முடியல. அப்ப ஒரு நாள் சிரிக்கிறாங்க, சிரிக்கும் போது குரு நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாருங்கிறாங்க. ஒரு நாள் அழுகுறாங்க, குரு தூங்கிட்டாருமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு தருணத்திலையும் அவங்க கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா அது இல்ல, அந்த பேஸ் வந்து வேற. ஒரு குழந்தைய ஒரு தாய் எப்படி ஏமாத்தி வளர்த்து கொண்டாராலோ அந்த மாதிரி பேஸ் வேற. அப்ப ஒரு குரு என்ன பண்ணாருன்னா, ரொம்ப நாள் வந்து அப்படி வா வா வான்னு கூட்டிட்டு அப்படியே கொண்டாந்து ஒரு இடத்துல பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு மறைஞ்சுக்கிறாரு. அப்ப இவர் பார்த்துட்டு அழுகிறாரு. என்ன பார்த்துட்டு அழுகுறாருன்னா, இவரே குருவா இருந்திருக்கிறாரு, அவர் அழுகிறாரு. இதேதான் நானும் அழுதேன். இப்ப நான் என்ன நினைச்சேன், சக்தி வந்துருச்சு, பயங்கர ஹாப்பி, ஒரு வெறி. தியானம் வந்துருச்சு, ஒரு வெறி, பயங்கர ஹாப்பி. பாக்குறவங்களுக்கு மத்தியில நான் ஒரு மல்டி பர்சனாலிட்டி மாதிரி எனக்கே தெரியுது. அப்ப எனக்குள்ள இருந்து ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம். அடைஞ்சிட்டுப்பா, ஆச்சு ஊச்சுன்னு. ஆனா அதை எதையும் அனுபவிக்க விடாம, அந்த சக்தியை எக்ஸ்போஸ் பண்ண விடாம, எவனுமே இல்லாம ஊர்ல அன்னைக்கு பயணிக்கும் போது 4 பெருசுங்க இருந்தாங்க. அதே மாதிரி நான் தியானத்துல கொஞ்சம் வளரும் போது ஒரு 5-6 பேரு, கொஞ்சம் பேரு டயர்டானவங்களா, ரொம்ப டயர்டானவங்களா, சமுதாயத்துல டயர்டானவங்கன்னு ஒரு சில பேர் இருக்காங்க. டயர்டானவங்கன்னா வாழ்க்கையில தோத்தவங்க, தோக்க தயாரா இருக்கிறவங்க, கொஞ்சம் நோய் வாங்கப்பட்டவங்க, நிறைய இடத்துல தியானம் போய் அடிபட்டு பாத்திரங்கள் நசுக்கினவங்க, இந்த மாதிரி நிறைய பல்வேறுபட்ட கலைகளை பயன்படுத்தினவங்க, அப்புறம் நிறைய செயல்கள்ல கண்டுபிடிப்பு நடத்துறவங்க, இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்க டயர்டானவங்க எல்லாம் நம்மளை தேடி வந்து உட்காந்துருப்பாங்க. அப்ப நமக்குள்ள இருந்து என்ன இருக்கும் அப்படின்னா, என்னடா இவங்ககிட்டே பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு இன்டர்வியூல இருந்து எவனாவது வந்து ரிப்போர்ட்டர் வந்தா கேள்வி கேட்டா பரவாயில்ல, டெக்கான் குரானிக்கல்ல இருந்து வந்து எவனாவது கேட்டா பரவாயில்ல, எவனாவது ஒரு அறிஞர் வந்து கேள்வி கேட்டா பரவாயில்ல, வரான் சாமி ஆடுது சாமி, நரம்பு பாடுது சாமி, ஓடுது சாமி அப்படின்னு இவங்களே வச்சு நம்ம போட்டு எத்தனை நாள் தானே அந்த வண்டியை தேய்க்கிறது, ஒன்றும் முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும்போது, அங்கதான் பிரபஞ்சம் இவங்களை வச்சு தேய்க்கிறது இல்லை, இது வேற கணக்கு. அப்ப ஒன்ன நாங்க எக்ஸ்போஸ் ஆனா நீ சாமியார் ஆயிடுவ, உன்னை வச்சு வணிகம் பார்த்துருவாங்க, நீயும் பெரிய ஒரு மக்களுக்கு சேவை செய்யறேன்னு ரேஷன் கடையில வேட்டி சட்டை வழங்குற மாதிரி தியானத்தை வழங்கிக்கிட்டு அப்படியே சக்கரப்பாவு வழங்குற மாதிரி வழங்கிட்டு போயிடுவேன். அது இல்ல. முதல்ல உன்னுடைய வடிவமே நிறைய கிளர்ச்சிகள் உள்ள இருக்கு. நீ நிறைய கிளை ஆறு, ஒரே ஒரு ஆறை பார்த்துட்டு நான் இதான் அப்படின்னு முடிவா இருக்காத. குண்டலினி சக்தி விழிச்ச உடனே நான் தான் கடவுள்னே சொல்லிடும், அது கடவுள் கிடையாது. புரியுதா? அடுத்து சித்து வந்தோடனே நான் தான் அந்த உலகத்திலே கிருஷ்ணன் சொல்லும், நீ கிருஷ்ணன் கிடையாது. அடுத்தது 2-3 சமாச்சாரம் பண்ண உடனே நீ தான் கர்த்தருங்கும், நீ கர்த்தர் கிடையாது. அப்ப இதெல்லாம் கடந்து ஒரு இடத்துக்குள்ள உனக்குள்ள ஒரு பரிணாமம் வரும். அப்ப அந்த பரிணாமத்துக்காக தான் இந்த டயர்டான ஆட்கள்லாம் பிடிச்சிருந்து போட்டது. இப்ப இவங்களையும் ஏன் பிடிச்சிருந்து போட்டோம்னா, உங்ககிட்ட இருந்து எங்கெங்கயோ போய் இவங்க நசுங்கி இந்த பாத்திரத்தை நீ என்ன பண்ணுவ, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதே இவங்க தான், எங்கேயாவது ஓடி போயிடுவாங்கன்னு பல கதைகளை இவங்கள்ட்ட, எவனுக்கும் தெரியாத இறை ரகசியம்லாம் இவங்கள்ட்ட உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பார். ஒருத்தர் பேரிச்சம்பழம் கேட்டு வந்திருப்பாரு, அவர்கிட்ட போய் ஞானத்தை பேசிட்டு உட்காந்துருப்பாரு. ஒருத்தர் கல்கண்டா கேட்டு வந்திருப்பாரு, அவர்கிட்ட போய் சாகா கலையை பத்தி பேசிட்டு இருப்பாரு. ஒருத்தர் வந்து வீடு வேணும்னு வந்திருப்பாரு, 6 சக்கரத்துல இருந்து புறப்பட்டு அப்படியே போய் மேல போய் அப்படியே காட்டுல போனா அப்படி ஒரு வடிவம் இருக்கு. என்னடா இது வீடு கேட்டு வந்தா, இப்ப தியானங்கன்னா பண்ணலாமோ, நம்ம கேட்டது வீடு தானே, இவர் என்ன 6 சக்கரத்தையும் கடந்து இப்படி மேல போகணுங்கிறாரு. இது உங்களுக்கு புரியாது. இப்ப இதே வடிவத்தை பெரும்பெரும் தத்துவத்தை பெரும்பெரும் கருத்துக்களை பல நாள் ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து பல இரவுகளை நான் பேசி வந்து எத்தனையோ இரவுகள்ல ரூம்ல கதறி ஜன்னல்லாம் உடைச்சிருக்கேன். என்னடா இவ்வளோ பெரிய சிந்தனைகளையும் செயல்களையும் உலகத்துல எங்கேயும் கொடுக்க முடியலையே, எங்கடா இருக்கீங்களா, செத்துறீங்களாடா 18 சித்தர்களும், எங்கடா இருக்கீங்க அப்படிலாம் பல நாள் கதறிக்கிறேன். ஆனா அதுக்கு என்னன்னா, அந்த எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. நீ
இதுதான் பிரபஞ்சத்தோட செயல். நீ எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. நீ இன்னும் நிறைய வலிமையா உருவாகணும். ஒரு இயக்கம் என்பது ஒரு நாட்டுல ஒரு இயக்கமா ஒரு கட்சியா மாதிரி ஆட்சி அமைக்கிறது முக்கியம் இல்லை. அந்த இயக்கம் எப்படின்னா மக்களாவே மாறணும். மக்கள் எது கட்சி எதுன்னு தெரியக்கூடாது. ஒரு நாள் கட்சியை கலைச்சிட்டு அந்த கட்சியே மக்கள் கூட்டமா இருக்கணும். அந்த மாதிரி வலிமையா மாறணும். அந்த வலிமையான ஒரு செயல் வடிவத்துல வரணும். அப்ப அந்த எக்ஸ்போஸ் பண்ண விடாமே வந்து 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 ஒரு வடிவத்துக்குள்ள நம்மளை மாத்தி இந்த இடத்துல கொண்டாந்துருக்கு. எக்ஸ்போஸ் ஆயிருந்தேன்னு வச்சுங்க 1.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அப்புறம் வந்து நீங்க எனக்கு பாட வேண்டியதான், லாலே லாலே லான்னு பாடியிருக்க வேண்டியதான். ஏன்னா இது இந்தியா முழுக்க குண்டலினி சக்தியில லட்சம் குருமார் இருக்கான். புரியுதுங்களா? தியானத்தை பத்தி பேசுறவங்க லட்சம் குருமார் இருக்கான். ஆனா தன்னை உணர முடியாது. நீ எத்தனை புத்தகத்தை வேணாலும் எடுத்துட்டு வா, கொண்டாந்து ரெஃபரன்ஸா கொடுத்து தன்னை உணர்றது வேற. சும்மா வார்த்தையால் டயலாக்கா சொல்லலாம், அதெல்லாம் இல்லைங்க. அவ்வளோ சாமானியமா அந்த பிரபஞ்சத்துல அந்த 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 வடிவத்தை கண்டுபிடிக்க முடியாது. அது மாறணும். அது வந்து ஒரு பெரிய மாற்றம் நடக்கும், பெரிய மாற்றம். அப்ப அதுக்கு வந்து காத்திருக்கணும், அதுக்கு வந்து நிதானிக்கணும், அதுக்கு வந்து எல்லா ரூபத்திலையும் தயாராகிட்டே போகணும். அதான் ஒரு சின்ன சக்தி தியானம் இதெல்லாம் நம்மளை மொத்தமா முடிச்சு போட்டுரும். நம்ம எப்படி ஒரு 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 பிசினஸ் பண்ணி 1 கோடி 2 கோடி சம்பாதிச்சோம்னா பயங்கர ஹாப்பி ஆயிடுறோமோ, அது எப்படி நம்மளை அடுத்தடுத்துக்கு அந்த புகழ் வந்து நம்மளை வேற மாதிரி பண்ணி விட்டு போயிடும். அந்த புகழ்ல இருந்து வெளியில வர முடியாது. அந்த புகழ் அடுத்தது தக்க வைக்கணும். அதை தக்க வைக்கணும்னா முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் தூங்க முடியாது. கிடைச்ச 2 கோடி முக்கியம் இல்லை, அது தக்க வைக்கிறதுக்காக போராடுறது இருக்குல்ல, அதான் ரொம்ப கடினமான சவால். இங்க தோத்தவங்க அத்தனை பேருமே தோத்ததுனால கவலைப்படல, தக்க வைக்கிறது இருக்குல்ல. நீங்க முடிஞ்சிட்டீங்களா, நீங்க அவ்வளவுதானா, தொழில் அவ்வளவுதானா கேட்டுருவாங்க. அப்ப அவன் ஒரு நாள் கூட அவன் என்ன பண்ணா, சம்பாதிச்ச காசை ரசிக்க முடியலங்க. அவன் இந்த புகழை தக்க வைக்கிறதுக்காகவே போராடிக்கிட்டே இருக்கான். இதுதான் பெரிய ஒரு விஷயம். எந்த பணக்காரனையாச்சும் நீங்க எடுத்து பாருங்க, காசை ரசிக்க முடியாதுங்க அவனால. எந்த பணக்காரனை வேணா ஜெயிச்ச சாதிச்சவனை போய் நீங்க போய் கிட்ட போய் கேட்டீங்கன்னா, அது நாளைக்கு என்னங்க அந்த நம்பர் 1 இடத்த விட்டுறக்கூடாதுங்க. அதுதான் அவனுடைய விஷயம். அவன் அந்த காசு பணத்தெல்லாம் அவனால ரசிக்க முடியாது, பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் இவ்வளவு காலகட்டம் என்னுடைய வடிவத்துக்குள்ள இருந்து நீங்களே எல்லா வடிவத்துக்குள்ளேயும் அந்த எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் அதை ஆக விடாம இந்த பிரபஞ்சம் வந்து காப்பாத்துனுச்சு. இல்லைன்னா ரொம்ப கடினமா நமக்கே இருந்திருக்கும். அப்ப நீங்க பாத்துக்கங்க, அப்போ உங்களை அது பாதுகாக்குது. நீங்க விவேகமா என்ன மாதிரியே தான் நீங்க. இப்ப நானே இப்படி யோசிச்சிருக்கேன்னா நீங்க எப்படி யோசிப்பீங்க? சாமி கிட்ட போய் அந்த கலையை சந்திரன் இப்படி தான் யோசிப்பாரு, அந்த கலையை கத்துக்கிட்டு அந்த தியானத்தை இப்படி கரெக்ட் பண்ணி அந்த போயிடணும் அங்க அப்படின்னு எல்லா பேத்துக்குள்ளேயும் இது இருக்கும். அவ எனக்குள்ளேயும் ஒண்ணு இருக்கும்ல, இப்ப எனக்குள்ள ஒண்ணு தோணி இருக்கும்ல. இப்ப நம்ம ஒரு தியானம், ஒரு மக்களை ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கணும்டான்னு ஒன்று தோணி இருக்கும்ல. அப்ப எத்தனை நாள் மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு போய் ஜனங்க வரைக்கும் கீழே வரைக்கும் அடித்தட்டு வரைக்கும் கொண்டு சேர்க்க முடியலன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன். அப்ப இது என்னன்னா, நீ வந்து ஒரு அரசியல்வாதி, ஒரு பொலிட்டிக்கல் லீடர் மாதிரி, ஒரு ராஜா மாதிரி நீ ஏன் கவலைப்படுற? அப்படியெல்லாம் சேர்க்க கூடாது, சேர்க்க முடியாது, சேர்க்க வேண்டியது இல்லை. அது இயல்பா கிடைக்கப்படணும். அது இயல்பா கிடைக்கிற வரைக்கும் நீ காத்துதான் இருக்கணும். இந்த பிரபஞ்சத்திட்ட போய் மனு கொடுத்தெல்லாம் ஒரு விஷயத்த பெற முடியாது. இந்த பிரபஞ்சத்திட்ட பண்ணணும்னா அது உடல் தன்மை மாறி வந்தாதான் பண்ண முடியும். அந்த ஒரிஜினல் சீக்ரெட்டே அதுதான். அதனாலதான் நீங்க தமிழ்நாட்டுல, இந்தியாவிலே, உலகத்திலேயே பாருங்க, ஒவ்வொரு அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வடிவத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தர் ஒரு படியில உட்கார்ந்துருக்காரு, 2 படியிலன்னு சொன்னால 18 படியிலையும் 18 பேர் வெவ்வேறு வடிவத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்தந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சூழல்கள்ல அவங்களால உருவாக முடியும். அவங்க அந்த வேலைக்கு தான் வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த வேலைக்கு வந்தவங்க அந்த இடத்துல இருந்து வேலை செய்யணும்னா அந்த வடிவத்துல மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா அந்த வடிவத்துல இருக்கிறத விட்டுட்டு இன்னும் 2 வடிவத்தை ஆசைப்பட்டா அவங்க வாழ்க்கைக்குள்ள அந்த இருக்கிற விஷயத்தையும் இழக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். இது ரொம்ப முக்கியம். இப்ப நமக்குள்ள இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் உங்களை எங்கெங்கயோ அலைஞ்சு எங்கெங்கயோ தேடி கடைசியா நம்ம கிட்ட வந்து நிற்கும் போது கூட உங்களை எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, நீ எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு இல்ல, நீ எதையும் தேடக்கூடாது. அதுதான் இவரு நான் வந்து உங்களை அடிக்கடி என்ன சார்ந்தவங்க எல்லாத்துட்டையும் சொல்றது என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற நிறைய வெவ்வேறு ஐடியாலஜியா இருக்கும்ல, அந்த ஐடியாவலத்தையும் நான் வெளியில எடுத்துக்கிட்டே இருக்கிறேன்.
இல்லைன்னா நீ என்ன பண்ணுவோன்னா புது புது ஐடியாவை கண்டுபிடிச்சு தியானத்துக்கோ மந்திரத்தை போடுறதோ யாகத்தை போடுறதோ பூவை போடுறதோ சாமியை பார்க்கறதோ வேற வேற மாதிரி பண்ணிடுவேன். சில வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா வீடு ஷிஃப்டிங் ஆகுறாங்கன்னா 2 லாரி வைப்பாங்க ஃபர்ஸ்ட் வாட்டி, அடுத்த வாட்டி 5 லாரி ஆயிடுச்சு. இன்னும் 5 லாரியில ஜாமான் எடுத்துட்டு போறீங்க. எவ்வளவு ஜாமான்னா 3 லாரியில சாமி போட்டாவே இருக்கு. ஏன்னா அவன் போற இடத்துல எல்லாம் ஒரு சாமியை வாங்கியாந்து மாட்டிடுறான் வீட்டுக்குள்ள. எத்தனை சாமியா ஒரு நான் 3 லாரியில சாமியா அள்ளிட்டு போற வேண்டியதா இருக்கு. அப்ப இது என்ன ஆகும்? அப்ப இந்த வடிவத்தெல்லாம் நாம தான் அந்த ஐடியாலஜி. ஏன் இவ்வளவு பெரிய சாமி வந்துச்சு? 3 லாரி சாமி ஏன் வந்துச்சுன்னா சாமி ஒண்ணுதான். இப்போ 3 லாரி சாமி ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சுன்னா அவன் பல்வேறுபட்ட புது புது டெக்னிக்கை பயன்படுத்துறான். காலையில எழுந்திரிச்சு முருகனுக்கு ஒரு மந்திரத்தை போட்டு டெக்னிக் பண்றான். அடுத்தது விநாயகருக்கு ஒரு மந்திரத்தை போட்டு அதுக்கு ஒரு டெக்னிக் பண்றான். அடுத்தது அம்பாளுக்கு ஒரு மந்திரத்தை போட்டு அதுக்கு ஒரு டெக்னிக் பண்றான். இப்போ இப்படி இவ்வளோ ஐடியாலஜியை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கடைசியில அந்த உடலுக்கான அந்த உண்மைத்தன்மையை அவனால கண்டறியவும் முடியல, அந்த எனர்ஜியை அவனால பெறவும் முடியல. இப்ப வெறும் ஐடியாலஜியை போட்டு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஒர்க் ஆகி அவனுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கு. அதை வச்சுக்கிட்டு அவன் கடைசியா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போய் அவன் அந்த பிறவி பயனை அடைய முடியாம போயிடும். இதுதான் விஷயம். அப்ப நீங்க எங்கேயாவது போய் இந்த மாதிரி வேலைகளை நிறைய பார்த்துட்டீங்கிறதுக்காகனா கடைசி காலகட்டத்திலேயாவது அந்த வேலையை பார்த்துடக்கூடாதுன்னு என்ன மாதிரி ஆளை போட்டு உங்களோட இருக்கிற பலவீனத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறது. அப்ப பிரபஞ்சம் என்ன பண்ணுச்சுன்னா உனக்கு அவனை விட்டு ஆளு கிடையாது, அவனுக்கும் உங்களை விட்டு ஆளு கிடையாது. நீங்க 2 பேரும் உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணிக்கங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கும் மாறும் உனக்கும் மாறும். அப்படிங்கறதுதான் இதோடைய வடிவம். அப்ப நீங்க பாதுகாக்கப்படணும். அப்ப பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா உனக்கு தியானம் வேண்டாம், நீ ஆராய்ச்சி பண்ணாத. ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். உடனே நான் விட்டுட்டேன். நீ அண்டார்டிகா கடல்ல குதிச்சுட்ட. நீ இப்ப கடல் எங்க இருக்குன்னு தேடாத, கடலுக்குள்ளதான் இருக்கிற. நீ கடலை தேடாத, தியானத்தை நீ தேடாத. தியானத்துக்குள்ளே குதிச்சு தியானம் பண்ற இடத்துக்குள்ளே உட்காந்து நீ ஏன் தியானத்தை தேடிக்கிட்டு இருக்க? புரியுதா? உன் தியானங்கிறத நீ தேடாத, அது தியானம் அது வரும். அதனால உனக்கு எங்க ஒப்படைக்கணுமோ அங்க ஒப்படைச்சிட்டாங்க. அதான் அவங்களோட விஷயம். அப்ப நம்ம போய் அங்க போய் பயணத்தை தான் பார்க்கணும். அப்ப அந்த ஒரு டிராவலை தான் பார்க்கணும். ஒரு கேஷுவலா அந்த ஜேர்னியை எப்படி கடந்து போறது அப்படிதான் பார்க்கணும். ஒரு நாள் உங்களுக்குள்ள இருந்து என்ன நிகழும்னா ஒரு சாட்சியா உன்னையே நீ பார்ப்ப. உன்னோட டிராவலை ஊர் பார்த்துச்சுல முன்னாடி, இப்ப நீ பார்ப்ப. இப்ப உனக்கெல்லாம் கவனம் எங்க போயிரும்னா ஊரு தெருவெல்லாம் போய் மறந்துடும். இப்ப உன்னையே பார்த்துட்டு இருப்ப. நேத்து இப்படியே போனோம், நாளைக்கு இப்படி போவோம், நாளைக்கு மறுநாள் இப்படி. அதை பார்த்து நீ பிரமிச்சிருவ. நேற்று நம்ம யோசிக்கவே இல்லை, இப்படி போயிருக்கோமே. அது சூப்பரா ஆயிரும். அப்புறம் நீ உலகத்துல யாரையுமே கவனிக்க மாட்ட, உன்னை மட்டுமே கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்போ உன்னைதான் பார்ப்ப, வேற யாரையும் பார்க்க மாட்டேன். என்னங்க நான் வந்தேன் கவனிக்கலையா? இல்லைங்க நான் இங்க வேற ஒண்ணு கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன கவனிச்சுட்டு இருக்கேன்? அதான் என்னையே கவனிச்சுட்டு இருக்கேன். அதான் உங்களை கவனிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க வேற எவனை போய் கவனிக்க போறீங்க? சரி வாங்க, அந்த ஊர்ல இதெல்லாம் ஏதோ ஒரு பணம்லாம் தர்றாங்க, ஏதோ பொருள் தர்றாங்க, போய் வாங்கிட்டு வருவோம்னா இல்ல நீங்க போங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, ஒருத்தர் வரேன்னு இருக்காரு, ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவரை பார்க்கணும். யாரு வேலை செய்ய போறா பார்க்கணும்? ஒருத்தர் வேலை செய்வாருங்க, இப்ப அவர் நான் பார்க்கணும், நீங்க போயிட்டு வாங்க. பார்த்தா நீங்க தான் வேலை செய்யறீங்க, உங்களை பார்க்க போறீங்க. இதுதான் விஷயம். அப்ப நீ எல்லா சூழலையும் மறந்து போயிருங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப இங்க எங்கேயாவது விடுபட்டு நான் போய் யாரையோ பாக்குறேங்கிறதோட முதல்ல என்னதான் பார்ப்பேன் நான். அப்ப நான் என்னையோடு பார்க்கும்போது தான் எனக்குள்ள இருந்து என்னுடைய பரிணாமம், நான் என்னோட உடலை எப்படின்னா கண்ணாடி பிம்பம் மாதிரி எனக்குள்ள நடக்கிறத நான் ஒரு சாட்சியா பார்க்கிறேன். அப்ப எனக்கு அந்த சாட்சியா பார்க்கும்போது என் உடல் ஒரு கண்ணாடியா இருந்து உள்ள நடக்கிறத எனக்கு காட்டி தருது. ஓ இங்கன இப்படி மாறுது, இந்த இடத்துல இப்படி மாற்றம் இருக்கு, இப்ப இந்த இடத்துல பருவ மாற்றங்கள் இப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன், உணர்றேன். இதான் தருணம். அது நாளைக்கு உங்களுக்குள்ளே நிகழும் போது உங்களுக்குள்ளே இருந்து அந்த அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. அதனாலதான் நான் நிறைய இடங்கள்ல சோர்வாகாம பேசிக்கிட்டே இருக்கேன். சரிதானே? அதனால அது ஒரு முக்கியமான ஒரு டைம் அப்படிதான் நம்ம கருதுறோம். அது ஒரு வேற ஒரு தருணத்துக்குள்ள ஒரு சூழல் இருக்கு. அதனால அது
நீங்க எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனைகள் காத்திருக்கு. அவ்வளவுதான் இதுல இருந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.